ஹாய். நம்ம ஆல்ரெடி ரேஷியோ பார்த்தாச்சு. ரேஷியோவில் பாதி சம் டைம் அண்ட் ஒர்க்லேயும் வந்துடும். ஸோ 7th நேர் மற்றும் எதிர் விகிதங்கள்னு பார்த்தது டைம் அண்ட் ஒர்க்குக்கு காமனாக வந்துடும். இப்போ நம்ம 8th தான் டைம் அண்ட் ஒர்க்குக்கு நிறையா சம்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நேரம், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சன்ஸ் வருவாங்க, டேஸ் வரும், ஹவர்ஸ் வருவாங்க. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க, அதோட ஒர்க் என்னது. அதே மாதிரி பர்சன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும், பர்சன்ஸ் இன்க்ரீஸ், டேஸ் அதே மாதிரி இதுக்கும் ஈக்குவல், இவங்க 2 பேருமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி சம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தோன்னா 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 180 மீட்டர் நீளம் அப்படின்னா இதுதான் வேலை. ஓகேவா, மொத்த வேலை எவ்வளோ இருக்குன்னா 180. அப்போ அது ஒர்க் W1 180. 15 பெண்கள் சேர்ந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 15 பர்சன்ஸு, டேஸ் 12, ஹவர்ஸ் கொடுக்கலன்னா நம்ம அதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை, அப்போ ஒர்க் 2. அடுத்த ஒர்க் என்னது பார்த்தோன்னா 512. அதை ஒர்க் 2ல் வச்சுக்கிறோம். எத்தனை பேர் செய்கிறாங்கன்னா 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும், 32 × X. ஏன்னா நமக்கு இது தெரியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பு தான். 15 × 12 டிவைடட் பை 180, 32 × X டிவைடட் பை 512. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னாவே ஆன்சர் நமக்கு 16 நாட்கள்னு கிடைக்கும். இதை சும்மா 2 டேபிள் 3 டேபிள்னு அடிச்சிருக்கனால கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்குது. நம்ம சாதாரணமாக இங்கே ஒரு 12, ஒரு 6 2 6 12, 3 6 18னா இங்கே ஒரு 30னா ஒரு 15 15 2 15 30. அப்போ இங்கே 1/2ன்னு வந்துடும். அந்த 1/2 இங்கே எடுத்து போடுறோம். இங்கே பெருக்கல்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் போனாங்கன்னா வகுத்தெல்லாம் மாறுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 15 × 12 டிவைடட் பை 180. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 2 12, 3 6 18, 30, ஒரு 15 15. எனக்கு இங்கே எத்தனை வருவாங்க, 2 15 30. அப்போ இவங்க கேன்சலே ஆகிடுவாங்க. எனக்கு திரும்ப என்ன கிடைக்குதுங்க, 32 × X டிவைடட் பை 512ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இவங்க 2 பேர்த்தையும் தலைகீழ போட்டோம்னா 512 டிவைடட் பை 32 கேன்சல் பண்ணாலே நமக்கு 16 நாட்கள் அது மாதிரி வந்துடும். இல்லைனா நம்ம ப்ரீஃபாக பண்ணோன்னா 15 × 12 இந்த இடத்துல டிவைடடில் இருக்கவங்க இங்கே போனாங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கவங்க இங்கே டிவைடடில் வந்துடுவாங்க. அதை வச்சு கேன்சல் பண்ணாலும் சேம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இப்போது 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் கலர் அடிக்க போகிறாங்க. ஓகேவா, பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. 81 மாணவர்கள் சேர்த்துறாங்க. 448 நீளம். அது என்னது நமக்கு ஒர்க்கு 56 நாட்கள் ஆகுதுன்னா 160 மீட்டர் நீளம் உள்ளதை 27 நாட்களில் எத்தனை மாணவர்கள் செய்வாங்க. சேம் அதே ஃபார்முலா, P1 × D1 இந்த ஃபார்முலா தான். பர்சன்ஸ் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு எக்ஸ்ன்னு போட்டு சால்வ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. 48 ஆண்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம். ஓகேவா, 7 மணி நேரம். 48 ஆண்கள் ஒரு வேலைனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சேம் வேலை, ஒர்க் மாற்றலை அப்படின்னு அர்த்தம். 7 மணி நேரத்தில் 28 நாட்களில் முடிப்பாங்க. 28 நாட்கள், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதே வேலையை டைம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 8 மணி நேரம். 28 ஆண்கள் குறையிறாங்க. எவ்வளவு நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னா சேம் அதே தான். பர்சன்ஸு இதை போடணும், ஒர்க்கு நமக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 1ன்னு போட்டு எக்ஸை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கவங்க இந்த பக்கம் தான் வகுத்தல் ஆவாங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 36. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் ஆகுது. அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் அதே வேலைக்கு அவங்க ஜாயின் ஆகிட்டாங்க. எத்தனை நாட்கள் ஆகும். அப்போ 15 40, எத்தனை பேர், 15 + 15னா 30ன்னு மாறிடுவாங்களா. 30 × X. ஸோ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா வகுத்தல், கேன்சல் பண்ணால் 20. ஓகேவா, இது எல்லாமே சேம் ஒரே மாடல் தான். ப்ளஸ் இது கூட நம்ம ரேஷியோ சம்மில் பார்த்தோம் இல்லையா, 7 ஆட்கள் ஒரு வேலையை எப்படி முடிப்பாங்க, இந்த மாதிரியும் நம்ம இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. இதுவும் அதுவும் காமனில் வந்துடும். ஓகேவா. இப்போது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள், அல்லதுன்னு சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் சமம். 8 ஆண்கள் செய்கிற வேலையை 6 பெண்கள் செஞ்சுருவாங்கன்னு அர்த்தம். ஓர் அறையை 86 நாட்களில் முடிப்பாங்க. இவங்க எல்லாருமே 86 நாட்கள்லேயே முடிச்சிருவாங்க. அதே மாதிரி அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்ட எவ்வளவு நாட்கள் ஆகும். ஃபஸ்ட்டு 6 பெண்களும் 8 ஆண்களும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, 86 நாட்கள். அப்போது 6மே 8ம் சமம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க. 6 பெண்கள் 8 ஆண்களுக்கு சமம் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னா 8 ÷ 6 போட்டால் 4/3.
அப்போது ஒரு பெண்ணோட இது வந்து 4/3 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா 7 பெண்கள் அப்படின்னா வந்து 7 × 4/3 இந்த மாதிரி வந்துடணும். ஏன்னா அடுத்த கொஸ்டின் நமக்கு 7 பெண்கள். இந்த 7 பெண்கள்னால் இவங்களும் ஆண்கள் இவங்களும் ஆண்கள்னு மாற்றிட்டோம். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் 7 × 4/3 = 28/3ன்னு கிடச்சிருதா. அப்போ 7 பெண்களோட வேலை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோமா, 28/3 ப்ளஸ் 5 ஆண்கள். 5 ஆண்களோட வேலை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே டோட்டலாக எவ்வளோ செய்வாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. 8 × 86 43/3 × x. ஸோ எக்ஸோட வேலையை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா. அது ஒரு மாடல். அடுத்த மாடல் என்னென்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது AB/A + B. இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். AB/A + B 2 பேருமே சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. A மற்றும் B ஒரு வேலை வந்து காமன். ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. A தனியாக 48 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா பியோடது என்னதுன்னு கேட்குறாங்க. இப்போ A + B எனக்கு என்னென்னு தெரியும் 16. அதை எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்னா ஒரு நாள் வேலைக்கு நம்ம அதை மாற்றிடணும். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய மொத்த நாட்களுடைய வேலையை தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க அப்படின்னா 1//ல போட்டுடணும். அப்போது A + B = 16. அப்போது அதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோனா 1/16. A + B சேர்ந்து அதே வந்து A மட்டும் தனியானா 1/48. அப்போ A + B 16னா ஏக்கு பதிலாக 1/48 ப்ளஸ் B 1/16. அதுக்கப்புறம் B மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கவங்க இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆவாங்க. ஸோ அப்படியே ஆன்சர் வந்துட்டு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம்னா 24 நாட்கள். அடுத்ததான் A ஆனவர் Bஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்வார். அப்போ 1:3. Bஐ காட்டிலும் 3 மடங்குனா A வந்து 3 மடங்கு அதிகம்னா 3:1 ரேஷியோவில் வேலை செய்கிறாங்க. அவரால் அந்த பணியை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிப்பார். ஓகேவா. Bயை விட 24 நாட்கள் கம்மியாக செஞ்சு முடிச்சிடுவார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும். அப்போ ஏவுக்கு வந்து 3B ஈக்குவல் B செய்கிற வேலையை விட 3 மடங்கு அதிகமாக செய்வார். 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வேலை செய்கிறார். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2. இப்போ இவங்களோட ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் என்னது 2. அந்த 2ஓட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 24 அப்படின்றது. ஏன்னா 24 நாட்களில் B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிப்பார் அப்படின்னா 12. அப்போ 12:36 அப்படின்ற ரேஷியோவில் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது A மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் செய்வார். B மட்டும் 36 நாட்களில் செய்வார். ஒரு 12 2 12 30 36. அப்போ 1:3ன்ற ரேஷியோ வந்துருச்சா. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அந்த ஃபார்முலா இருக்குல்ல AB/A + B அப்படின்ற ஃபார்முலாவில் இது யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 9 நாட்கள். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் டைம் அண்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் P1 D1 H1 / W1 ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கை நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலைன்னும் போது AB/A + B இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது A மற்றும் இப்போ பாருங்கள் P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிக்கிறாங்க. கொஷின் பெருசாக இருக்கும், அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். P மற்றும் Q ஒரு வேலை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ P வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்க, Q வந்து 30 நாட்களில் முடிக்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். Q வந்து எஸ்கேப் ஆயிட்டார். மீதமுள்ள வேலையை P மட்டும் 5 நாட்களில் முடிக்கிறார். அப்படின்னா தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ P வந்து 20, Q வந்து 30. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 1/20 + 1/30. 2 பேரும் சேர்ந்தால் எல்சிஎம் வந்து 60ன்னு கிடைக்கும். ஓகேவா. 5/60 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் நமக்கு 1/12. இப்போ 2 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிச்சிருவாங்க. இப்போ வந்து பியோட வேலையோட அளவு என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மொத்தமாக எல்சிஎம் வந்து 60ன்னு எடுத்தோமா. இங்கே வந்து என்ன நமக்கு கிடச்சிருக்கு, பியோட வேலை வந்து 1/20. 5 நாட்கள் Q ஆனவர் சென்று விடுகிறார். அப்போ 5 நாள் இவர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம், 1/20 × 5னா 1/4. 1/4ஓட ஒர்க்கு வந்து P மட்டும் தனியாக செய்கிறாரு. அப்போ 3/4 1/4ஓட ஒர்க்கை P மட்டும் தனியாக செய்கிறாரு. 3/4ஓட ஒர்க்கை தான் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 3/4 டோட்டலாக ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா 12. ஓகேவா. மொத்தமாக எவ்வளோ ஒர்க் இருக்குன்னா இங்கே கீழே இருக்கிறதா மொத்தமாக இவ்வளோ வேலை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ வந்து 12 வேலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 12 சேர் செய்யணும். ஓகேவா, நான் எத்தனை சேர் செய்யணும்? 12 சேர் செய்யணும். இப்போ இவர் வந்து பி அப்படின்றவர் வந்து 1/20, ஓகேவா, 1/20 அப்படின்ற ஆர்டரில் செய்கிறாருன்னா அவரோட ஒர்க்கு வந்துட்டு எத்தனை நாட்களில் அப்படின்னா வந்து 1/20 5 நாட்களில் முடிக்கிறாருன்னு சொன்னாங்களா? அப்போது அதை கேன்சல் பண்ணால் 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே வந்து ரிமைனிங் இருக்கிறது என்னது? 3/4. 12ல் கால்வாசி பங்கு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது எத்தனை? 9 நாட்கள். 3/4 தான் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. எனில் தொடக்கத்திலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு செல்கிறார்னா 9 நாட்கள். ஓகேவா? ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முடிய 12, 9 நாட்களில் செய்கிறாங்க. முதல் நாள் ஏவை கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்கள் இருவரும் வேலை செய்கிறார். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா ஏ ஒரு நாள் செய்கிறாரு, பி ஒரு நாள் செய்கிறாரு, ஏ ஒரு நாள் செய்கிறாரு, பி ஒரு நாள் செய்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஏவானவர் 12, பிக்கு வந்து 9. அப்போ 1/9, 1/12. இப்போ எல்சிஎம் வந்து 36ன்னு கிடச்சிருச்சு. இப்போது மொத்தமாக எனக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து 36. ஓகேவா, நான் எத்தனை சேர் செய்யணும் அப்படின்னா ஒரு 36 சேர் செய்யணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஒரு நாள் இவர் செய்கிறாரா, இன்னொரு நாள் இவர் செய்கிறாரா, அப்போ எத்தனை டேஸ்? 2 டேஸில் இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு 7 சேரை முடிச்சு கொடுத்துட்றாங்க. மொத்தமாக எனக்கு எத்தனை இருக்குது? 36. ஒன்று விட்டு ஒன்று வராங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு எத்தனை சேர் கிடச்சிருக்குன்னா 7 5 35. ஏன்னா இங்கே கீழே 36ன்னு இருக்கா? எந்த டேபிளில் போட்டால் இது எனக்கு கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். 7 5 35 அப்படின்னு போடுறோம். அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 டேஸ் வேலை செஞ்சாங்கன்னா, ஏன்னா 7 தானே, அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 5 டேஸ். அப்படின்னா ஒரு நாள் இவர் ஒரு நாள், அவர் ஒரு நாள், இவர் ஒரு நாள், அவர் ஒரு நாள், அப்படி வரும்போது மொத்தமாக எத்தனை டேஸ் ஆகிடும்? எனக்கு 10 டேஸ் ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா இவர் ஒரு நாள், இவர் ஒரு நாள், 2 பேரும் சேர்ந்து தான் 7 சேர் எனக்கு முடிக்கிறாங்க. அப்படின்னும் போது 2 பேர் சேர்ந்து 7 சேரை முடிக்கிறாங்க. 2 நாட்களில் 7 சேரை முடிக்கிறாங்கன்னா 10 நாட்களில் தான் வந்து எனக்கு என்ன ஆகுது? 35 சேராக மாறுது. ஓகேவா? அடுத்தது மீதி இன்னைக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு சேர். ஏன்னா 7 5 35, பேலன்ஸ் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அப்போது எந்த ஆர்டரில் வராங்க? ஏ மற்றும் பி, ஏபி 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 அப்படின்ற ஆர்டரில் ஒரு 5 டேஸ், அதாவது 10 டேஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக யார் வரப்போகிறா? ஏ தான் வரப்போகிறா. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஒர்க்கு 1/36. ஏன்னா 7/36ல் 35 முடிஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 1/36. அந்த ஒரு ஒர்க்கை மட்டும்தான் யார் செய்கிறேன்னா ஏ செய்கிறாங்க. அப்போ வந்து 1/36 இன்ட்டு ஏவோட வேலை என்னது? 12 நாட்கள் அப்படின்னு சொன்னோமா? அதனால் இந்த 12ஆல் கேன்சல் பண்ணால் 1/3. அப்போ ஏற்கனவே 10 நாட்கள் ப்ளஸ் 1/3 சேர்த்துனா 10, 1/3 நாட்கள் அப்படின்னு வரும். புரியுதா? மொத்தமாக இதை நம்ம அடியில் இருக்கிறத வந்து மொத்த வேலைன்னு எடுத்துக்கலாம். 36 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 36 சேர் செய்யணும். இவங்க 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யும்போது எனக்கு 7, அதாவது 2 நாட்களுக்கு 7 செய்கிறாங்க. எனக்கு இப்போ ஒரு 35 தான் இந்த டேபிளில் எனக்கு டிவைசபிள் ஆகிற மாதிரி இருக்குது. 7 5 35னா 5னா 2 10 நாட்கள். 10 நாட்கள் செய்யும்போது தான் எனக்கு இவ்வளோ ஆகும். பேலன்ஸ் இருக்க ஒரு ஒர்க்கை ஏ மட்டும் செய்வாருன்னும் போது அதனால் அந்த 12ஆல் அதை பெருக்கிக்கிறோம். 1/36 இன்ட்டு 12. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸு ஒய் இசட்டு ஒரு வேலையை, அதே வேலை தான், வேலையில் எந்த சேஞ்சஸும் இல்லை, 4 6 10 நாட்களில் முடிக்கிறாங்க. எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் 3100 கிடைக்குது. அப்படின்னா இந்த ரேஷியோ சம்முக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு இது, அப்புறம் ரேஷியோ. எக்ஸ் ஒய் இசட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ எல்சிஎம்னா 60. இப்போது 60 சேர்னு வச்சுக்கலாம். 60 சேரு இவங்க எல்லாருமே சேர்த்துனா 31. ஓகேவா? ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? 3100 கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 3100. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ரேஷியோவை 15 10 6 அப்படின்னு இருக்கா? அப்போது எக்ஸ் வந்து 15, இவங்களோட மொத்த வேலை 60னா இந்த 60ல் 15 பங்கு இவங்க செய்கிறாங்க, 10 பங்கு இவங்க செய்கிறாங்க, 6 பங்கு இவங்க செய்கிறாங்க. அப்போ 15 10 6 இந்த ரேஷியோ மாடலில் தான் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த அமௌண்ட்டு இப்போ இது 3 கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 31ன்னு வந்துடும். அமௌண்ட் இங்கே இருக்குது. அப்போ 15/31 இன்ட்டு 3100. இது எக்ஸோட வேல்யூ. சேம் அதே மாதிரி தான் ஒய்க்கு 10/31. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தையுமே கூட்டினா 60. எல்சிஎம் வந்து காமன். அப்போ 60ன்னு வந்துருச்சு. 15 பங்கு 15 10 6 இந்த ஆர்டரில் தான் இவங்க வேலை செய்கிறாங்க. அந்த ரேஷியோவுக்கு நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இந்த மாதிரி சம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா கொஷின் வந்து ரொம்ப குட்டியாக முடியுதா, அப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அது வந்து நமக்கு எப்பயும் போல் P1 W1 D1 அந்த ஆர்டரில் இருக்குல்ல, அதிலே மாதிரி தான் 5 நபர்கள் 5 வேலை கீழே போடுறோம், 5 நாட்களில் முடிக்கிறாங்க, டிவைடட் பை 50 நபர்கள், டேஸ் எனக்கு தெரியாது, டிவைடட் பை 50ன்னு போட்டால் D2ஓட வேல்யூ வந்து 5. A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். A மற்றும் B ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாங்க. A மட்டும் 24 நாட்கள், அதே மாதிரி ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை A மற்றும் B சேர்ந்தாங்கன்னா 6 நாட்களில் முடிச்சிருவாங்க. பியோட வேலை இது என்னதுன்னு தெரியல, நம்ம எப்பயும் போல தான் A + B 2 பேரும் சேர்ந்து 1/6 முடிச்சிட்டாங்கன்னா 1/24 போட்டு மைனஸ் பண்ணால் பியோட வேலை நாட்கள் கிடைச்சிடும். அதே மாதிரி கிடைக்கும் போது 1/8ன்னு கிடைக்கும். நம்ம 1/8ன்னு எழுதக்கூடாது, இதோட தலைகீழான இதை மட்டும் தான் எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது A என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். A மட்டும் 35 நாட்களில் முடிக்கிறாரு. B ஆனவர் Aயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். Aவை விட A செய்கிறத விட 40% Bயோட ஒர்க்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போது B ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. A வந்து 1/35 அப்படின்னா இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, B ஆனவர் Aவை விட 40% கூடுதல். அப்போ நம்ம என்ன ஏன்றவர் 100% வேலை செய்கிறாருன்னா B வந்து 140% வேலை செய்வார். அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ரேஷியோ? 5ம் 7ம் கிடைச்சிருதா? 5:7 ரேஷியோவில் வேலை செய்கிறாங்க. இவர் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாரு? 35 நாட்களில். அப்போ 7 × 35னா I × 25 சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? A ஆனவரோட வேலை 25. இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. 35 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா A வந்து 1/35, இது 100, இது 140. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக செய்கிறாரு. 5:7 ரேஷியோவில் இருக்குது. இந்த 7ஓட பங்கு 35னா 5னா I × 25 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். B மற்றும் C, A மட்டும் தனியாக 12 மணி நேரம், B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னா அதே வேலையை B தனியே அப்படின்னா Aவை மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்கப்பா, அப்புறம் B அண்டு C, அதுக்கப்புறம் A அண்டு Cன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ Aவோட வேலை என்னது? 1/12. A + C 1/6, B + C 1/3 அப்படின்னா எப்பயும் போல் A + Cயோட மொத்த வேல்யூ 1/6. Aவோட வேல்யூ தெரிஞ்சிச்சா, அப்போ இங்கே Cயோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி தான் B + Cக்கு ஒரு வேல்யூ போட்டு Bயோட வேல்யூ என்னது தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக அவங்க யாரை கேட்குறாங்க? B மட்டும்னு கேட்குறாங்க. A மட்டும் தனியாக 12, C மட்டும் 12, B வந்து 4. அப்போ அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு தச்சர் A ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிஷம் ஆகுது. B ஆனவர் அதே வேலைக்கு 3 நிமிடம் Aவை விட கூடுதலாக எடுத்துக்கிறார். அப்போ இது 15னா இவர் 18 நிமிஷம் எடுத்துக்கிறார். A + B 2 பேரும் சேர்ந்து 22 நாற்காலிகளை செய்யணும். அப்போ எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாற்காலி செய்யறதுக்கு இவர் 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து 18 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா நான் LCM கண்டுபிடிச்சி எனக்கு 90ன்னு கிடச்சிச்சா, மொத்த வேலை எனக்கு 90. அப்போது இவர் வந்து ஒரு மொத்தமாக 90 இருக்கா, அந்த 90ல் இவர் 6 சேர் ஒரு நாளைக்கு செய்வார், இவர் 5 சேர் ஒரு நாளைக்கு செய்கிறார். மொத்தமாக எனக்கு எத்தனை வருது? 11/90ன்னு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ என்னென்னா எனக்கு எத்தனை சேர் தேவை? 22 சேர். ஆனால் இங்கே எத்தனை சேர் வேலை முடிஞ்சிருக்கு? எனக்கு 11 சேரோட வேலை தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 11 என்ன பண்ணால் எனக்கு 22 கிடைக்கும்? ×2. அப்போ 90 × 2. 11 × 2 22, 90 × 2 180. அப்போது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டாங்கன்னா 180 நிமிஷம், இல்லைனா 3 மணி நேரம் அப்படின்னு போடலாம். இன்னொன்று இது வந்து ஷார்ட்கட்டு. அப்படி இல்லைன்னா இதை வந்து தலைகீழாக தானே நம்ம எழுதணும். 90/11ன்றதை ஒரு நாளைக்கு அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா ×22 போட்டோன்னா கேன்சல் ஆகிட்டாலும் உனக்கு 180ன்னு வந்துடும். சேம் ஆன்சர் தான் வரும். பட் இது நமக்கு ஈஸி. ஏன்னா இப்போ எனக்கு 90 சேர் செய்யணும், நான் 11 சேர் செஞ்சிட்ருக்கேன். அப்போ மொத்தமாக எனக்கு இன்னும் எத்தனை இருக்குன்னா 22 நான் செய்யணும். அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? ×2 போட்டாலே முடிஞ்சு. ஓகேவா? P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முடிக்க 12-15 நாட்கள் ஆகுது. P ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்களுக்கு பிறகு Q வருகிறார். ஃபஸ்ட்டு P மட்டும் ஒரு 3 நாள் வேலை செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இவர் வராரு. வேலை முடியும் வரை அவருடன் இருந்தால் வேலை எவ்வளோ நாட்களில் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ P மட்டும் தனியாக 1/12, Q மட்டும் 1/15, P + Q 2 பேர் சேர்ந்தாங்கன்னா LCM எனக்கு 60ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 60ல் 9 பங்கு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. 9/60. ஓகேவா? ஒரு நாளைக்கு இவங்க செய்வாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நாட்களுக்கு P மட்டும் தனியாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது
பியோட வேலை என்னென்னா 1/12 இன்ட்டு 60. ஏன்னா மொத்த வேலை எத்தனை 60. 60ல் 3 நாள் அவர் தனியாக வேலை செய்கிறார். இப்போ 1/12 இன்ட்டு 60னா 5. அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு 5 சேர் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. 5னா அவர் வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாரு 3 நாள் வேலை செய்கிறார். அப்போ 5 15. அப்போ 15 சேர் அவர் முடிச்சிட்டார். 60ல் 15னா 4 15 60. அப்போது ஒரு 15னா ஒரு பங்கு வேலை இவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. பேலன்ஸ் இருக்கிற 3/4 பங்கு தான் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் மொத்தமாக இருக்கிறது 60 சேரு 9 சேரை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னோமா. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 சேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோமா. இப்போ எனக்கு வந்து இவர் மொத்தமாக இருக்கிறது 60னா இவர் பி மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு 5 சேர் தான் செய்வார். அப்போ 5 15 சேர் செஞ்சுட்டாங்க. பேலன்ஸ் எனக்கு எத்தனை இருக்குது 45 சேர் இருக்கா. அந்த 45 சேருக்கு 9/45 போட்டோன்னா 1/5 5 நாட்கள் ஆகும். அப்போ ஆல்ரெடி பி வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க 3 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது பி + Q சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க 5 நாளில் முடிச்சிருக்காங்கன்னா 8 டேஸ் ஆகும். அது புரியுதா. ஆக்சுவலாக வந்துட்டு பியோட வேலை பி வந்து ஒரு நாளைக்கு 5 சேர் செஞ்சிடறாரு. அப்போ 5 15 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 45 சேர் தான். இப்போ அந்த 45 சேரை தான் வந்து ஒரு நாளைக்கு 9 அவங்க செய்ய போகிறாங்க. கரெக்டாக. ஏன்னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 9. மொத்த வேலை 60. அந்த 60ல் நாங்கள் 15 முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 45. அந்த 45 தான் இவங்க சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ அது ஒரு 5. அப்போது 5 நாள் இவங்க சேர்ந்து செஞ்சால் ஆகுது அந்த 60 சேரை முடிக்கிறதுக்கு. ப்ளஸ் 3 நாள் ஏற்கனவே அவர் முடித்து வச்சிட்டாரு. ஸோ டோட்டலாக 8 டேஸ். ஓகேவா. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டும் வேலை செய்தார். பி ஆனவர் மீதி இருந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரம் என்னதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிக்கிறார். அப்போ ஏ வந்து 1/45. ஓகேவா. அவர் 15 நாட்கள் மட்டும் வேலை செய்கிறார். 1/45. ஆனால் அவர் வேலை செஞ்சது வந்து 15 நாட்கள் மட்டும்தான். பி ஆனவர் மீதி இருந்த வேலையை வந்து 24 நாட்களில் செய்கிறாரு. ஓகேவா. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏ வந்து 45 நாட்களில் முடிப்பார். ஆனால் வந்து 15 நாள் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கார். பி வந்து மீதி இருக்கிற வேலையை 24 நாட்களில் முடிச்சிட்டார். இப்போ ஏவோட ஒர்க் என்னது 45 நாளில் முடிக்க வேண்டியதை 15 நாளில் முடிச்சிட்டார். 15 நாள் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கார். அப்போது 30 நாட்கள் வேலை வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா. 30 நாட்களுடைய வேலை வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. அப்போது 45னா 15 நாள் இவர் வேலை செஞ்சுருக்காரா. அதை எப்படி பிரிக்கலாம் 15 + 15 + 15 அப்படின்னா நமக்கு எத்தனை வந்துடுது 45. 45 நாளில் அந்த வேலையை முடிஞ்சிடும். ஆனால் அவர் ஒரு பங்கு வேலையை மட்டும்தான் முடிச்சிருக்கார். மீதி எத்தனை பங்கு இருக்குது. அதாவது பிரித்து பார்க்குறோம். 45 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பிரித்தோன்னா 15 + 15 + 15ன்னு பிரிக்கும்போது 3 வருதா. 3 15 வந்தால் தான் 45ன்னு வருமா. அப்போ ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டார். பேலன்ஸ் இருக்க 2/3 பங்கு வேலையை தான் பி வந்து 24 நாட்களில் செய்கிறார். 2/3 பங்கு வேலையை தான் பி வந்து 24 நாட்களில் செய்கிறாங்க. ஓகேவா. அப்போது 1/3 பங்கு வேலைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு 15 நாட்கள் அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னா 2/3 பங்குக்கு 24னா அப்படி இதை ஹாஃபாக பண்ணாலே போதும். ஏன்னா 2/3 3ல் 2 பங்கு வேலை இருக்கா. அப்போ 24 2 பிரிச்சா 12 + 12 தான் 24. அப்போ பியோடது வந்து 12 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ பி அதே வேலையை 36 நாட்களில் செய்வார். ஏன்னா 12 ஒரு நாளைக்கு 12 2 நாளைக்கு 24. அப்போ 3 பங்குனா 36. அப்போ இவர் 1/45னா இது வந்து 1/36 அப்படின்னு செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கன்னா A + B 20 நாட்களில் முடிச்சுடுவாங்க. இப்போது 100%க்கு 20 நாட்கள் ஆகுதுன்னா 80%க்கு என்ன 20 × 80/100ன்னு போட்டால் 16. ஓகேவா. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் அதே வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. எக்ஸ் வந்து 6 ஒய் வந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் அந்த வேலையை 4800 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் 3 நாட்களில் அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இசட்டோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ என்னென்னா எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் 8 நாட்கள்லையும் முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து சம்பளம் பேசினாங்க 4800 ரூபாய். ஏன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து 4800 ரூபான்னு பேசியிருக்காங்க.
ஆனால் கடைசியாக வந்து இசட் என்பவர் ஹெல்ப்புக்கு வராரு. அவர் வந்ததும் அந்த ஒர்க்கை வந்து 3 நாளில் அவங்க முடிச்சிடுறாங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இவங்க சேர்ந்து 3 நாட்களில் அந்த வேலையை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேலை இது என்னதுன்னா 1/6, ஒய்யோடது வந்து என்னென்னா 1/8. இவங்க 2 பேரும் சேர்ந்து இசட் எனக்கு தெரியாது. இப்போ இவங்க வந்து 3 நாட்களில் வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 6க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 24ன்னு கிடைக்கும். இப்போ 24ன்னு கிடைக்கும்போது 24ல் ஒரு நாளைக்கு இப்போ இவங்க ஒரு 24 சேர் செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 சேர் இவங்க செஞ்சுட்டாங்க, எக்ஸ் செய்வார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 சேரை வந்து ஒய் செய்கிறாங்க. அப்போ 7. இப்போ வந்து எனக்கு 7/24ன்னு வந்துடுது. ஓகேவா? 7/24. அப்போது என்ன பண்ணால் எனக்கு இப்போ வந்து ஒர்க் எத்தனை நாளில் முடியுது? 3 நாளில் முடியுது. அப்போ இங்கே என்ன இருந்தால் நமக்கு 3 நாளில் முடியும் அப்படின்னு யோசிச்சோன்னா 8/24ன்னு இருந்தால் கேன்சல் பண்ணால் ஒரு 8 324ன்னு வந்துடும். அப்போ மீதி இருக்க அந்த ஒரு பங்கு வேலையை தான் யார் செய்கிறா? இசட் செய்கிறார். அப்போது 1/24, அதாவது 7 + 24 / 1/24, தட் இஸ் ஈக்குவல் டு 8/24 = 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு பங்கு வேலையை தான் ஒரே ஒரு சேர், ஒரு நாளைக்கு ஒரு சேரை வந்து இசட் செய்கிறார். அப்போது இசட்டோட பங்கு என்னென்னா 1/24. ஓகேவா? இப்போ இவங்க எத்தனை? எக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 4 சேரு, ஒய் வந்து ஒரு நாளைக்கு 3 சேரு, இசட் வந்து ஒரு நாளைக்கு 1 சேரு. இந்த ஆர்டரில் 3 பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது 8/24னா 3 நாளில் வேலை முடிஞ்சிடுது. அப்போது மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ? 4800. அப்போ ரேஷியோ படி பார்க்கும்போது நம்ம 1/6 1/8ன்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதோட பங்கு என்னது? ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இவங்களோட வேலைனா 4 + 3 இந்த ரேஷியோ தான். இப்போ 4 + 3 + 1 அப்படின்னு தான் பிரிக்கணும். 4 3 1 அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 4 3 7 7 1 8ன்னு கிடைச்சிருமா? அப்போது 4/8 இன்ட்டு 4800. ஏன்னா மொத்த அமௌண்ட் அவ்வளோதானே, அது மட்டும் போட்டனாவே உனக்கு ஆன்சர் வந்து எக்ஸ். இது வராது. 4/8 ஏன்னா 4/ இந்த இது அமௌண்ட்டோட இது வந்து 8, ரேஷியோவை ஆட் பண்ணால் 8 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 4800. ஸோ பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 8. இது கேன்சல் பண்ணும்போது 6 8 48 600 2400 அப்படின்னு கிடைச்சிடும். ஒய்யுக்கும் அதே மாதிரி தான் 3/8. ஏன்னா இங்கே 3 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்களா? 3/8 இன்ட்டு 4800ன்னு போட்டால் 600னா 3 6 18 1800 ரூபா. இசட் வந்து 1/8 ஏன்னா ஒரு பங்கு வேலையை தான் செய்கிறாங்க. அப்போ 600 ரூபா. அப்போ இசட்டோட பங்கு எவ்வளோனா 600 ரூபா. ஏ ஒரு வேலையை 12 நாட்களும் பி 20 நாட்கள்லையும் செய்கிறாங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்கள் செய்தன. ஏக்கு வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிச்சிடுவார், பி 20 நாளில் முடிச்சிடுவாங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்களில் செய்கிறாங்க. பின் ஏ வந்து சென்று விடுகிறார். மீதி உள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னதுன்னா ஏ வந்து 12 நாட்களா? அப்போ 1/12. பி வந்து எவ்வளோ? 20 நாட்கள். அப்போ 1/20. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்தோன்னா 60. 60ல் 8 60 சேர் செய்யணும். டோட்டலாக எனக்கு 60 சேர் செய்யணும். அதில் 8 சேரை 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து எனக்கு 3 நாள் செஞ்சுட்டாங்க. அப்போ எவ்வளோ வரும்? 8 3 24. ஓகேவா? 24/60. இவ்வளோ சேர் எனக்கு செஞ்சுட்டாங்க 3 பேரும் சேர்ந்து. இப்போ பேலன்ஸ் எனக்கு 60ல் இன்னும் எவ்வளோ இருக்குது? 36. 36/60. இந்த 36 மட்டும்தான் பி செய்கிறார். அப்போ பியோடது எவ்வளோ? எனக்கு 1/20னா எத்தனை சேர் அவர் செய்கிறாரு? 3 3 சேர் தானே செய்கிறாரு. அப்போது 36/3 பேலன்ஸ் இருக்க 36 ஒரு நாளைக்கு 3 சேர்ன்னு செஞ்சானா எனக்கு வந்து எவ்வளோ நாளில் முடியும்? 12 நாட்களில் முடிக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கிற சம்ஸு. ஓகே, பாய், தேங்க்யூ.